வீடியோஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வள்ளலார் என அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகள் பத்தி தான். ராமலிங்க அடிகள் பிறந்தது 1823. இடம் மருதூர், சிதம்பரம் பக்கத்துல மருதூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பாரு. இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா திருஅருட் பிரகாச வள்ளலார், பசிப்பினி மருத்துவர், புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்றோம். இவருடைய கொள்கை ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்றோம். ஜீவ காருண்யம் அப்படின்றது அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு. அவருடைய மந்திரம் அப்படின்றது அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டண்டா பாக்குறோம். 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நிறுவனவர். அந்த இயக்கத்தை 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு மாத்திருப்பாரு. அதாவது வேத அப்படின்றதுக்கு பதிலா சுத்த அப்படின்றத சேர்த்து கூட சத்திய அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேர்த்திருப்பாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்ப நிறுவப்பட்டுச்சு? 1865. அடுத்து பாருங்க, 1866 ஒரிசா பஞ்சம் அப்படிங்கிறது பல கோடி மக்கள் இறந்திருப்பாங்க. இந்த தாக்கத்தின் காரணமாக பசிப்பினிய போகிறதுக்கு 1867 சத்திய தர்மசாலையை நிறுவியிருப்பாரு. இதோட மட்டும் இல்ல, தன்னோட ஃபாலோவர்ஸ், அதாவது தன்னை பின்பற்றுவோர்கள், அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்காக அவர் வடலூர்ல நிறுவனது சத்திய ஞான சபை. அதாவது சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை இரண்டுமே வடலூர்ல தான் நிறுவப்பட்டுச்சு. இந்த வருடங்கள் எல்லாமே நீங்க ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. ஒரிசா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பேஸ் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, புதுசா படிக்கிறவங்களுக்கு ஒரிசா பஞ்சமே ஞாபகம் இருக்காது, தெரியாது. OR அப்படின்றது 6. 1866 ஒரிசா பஞ்சம். இந்த ஒரிசா பஞ்சத்தின் காரணமாக அவர் நிறுவன ஒரு அமைப்பு சத்திய தர்மசாலை 1867, அப்படியே அடுத்த ஆண்டு. சரிங்களா? சரி, இப்போ இந்த 66க்கு ஒரு 10 ஆண்டு முன்னாடி பாருங்க, 1856. சரிங்களா? ஒரு 10 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1856 இதுல தான் அவரு சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியிருப்பாரு. இப்ப இதை ரிவர்ஸ் பண்ணுங்க, 1865 இதுல தான் அவர் பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. சரிங்களா? ராமலிங்க அடிகள் பாடிய பாடல்களின் தொகுப்பு திருவருட்பா என்ற பெயர்ல தொகுக்கப்பட்டுச்சு. சோ திருவருட்பா என்று தொகுத்தவர் வேலாயுத முதலியார். அதை மருட்பா என்று கண்டனம் செய்தவர் ஆறுமுக நாவலர். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ராமலிங்க அடிகள் எழுதிய பிற நூல்கள் என்னென்ன? இதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.